வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு 1 ஏக்கர்னாலும் பிரிச்சு வாங்கிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 ஏக்கர்னாலும் பிரிச்சு வாங்கிக்கலாம். இந்த இடம் ரொம்பவே சூப்பரான லொகேஷன்ல நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாவா இருக்கு. இந்த இடத்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா தலமும் இருக்கு. அதாவது எப்போதுமே ரஷ்ஷா இருக்கிற ஒரு சுற்றுலா தலம். அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இந்த இடம் இருக்கு. நம்ம அந்த கொஞ்சம் தூரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த தூரத்துக்குள்ள எந்த ஒரு பொல்யூஷன் அதாவது உங்களுக்கு கல்குவாரியோ, மண்குவாரி, ஃபேக்ட்ரி எந்த மாரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான சிச்சுவேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்துல பிரைவேட் ஃபால்ஸுமே இருக்கு. இந்த இடத்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். வாங்க. நம்ம பார்க்குற இடத்துல நமக்கு 1 ஏக்கர் பிரிச்சு குடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஏக்கர் இருக்கு? 40 ஏக்கர் வரைக்கும் இருக்கு. 10 ஏக்கர் அதாவது நமக்கு 10 ஏக்கருக்குள்ள எத்தனை ஏக்கர் வேணாலும் பிரிச்சு தராங்க. நீங்க 1 ஏக்கர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 2 ஏக்கர்னாலும் வாங்கிக்கலாம். இந்த இடத்தோட மண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணு. செம்மண்ணோட தன்மை வந்து என்னைக்குமே சூப்பரா இருக்கும். அதாவது நெல்லி மரம், மாமரம், தென்னை மரம், பனைமரம் இந்த மாதிரி எல்லாமே வளர வைக்கிற ஒரு சூப்பரான மண்ணு தான் செம்மண்ணு. இந்த செம்மண் பூமியில தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்கு. 2 போருமே இந்த இடத்துல இருக்கு. நம்மளுக்கு மாமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மரங்கள் இருக்கு. நெல்லி மரங்கள் அதாவது காட்டு நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த காட்டு நெல்லி மரங்கள் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கு. இந்த இடம் 25 அடி வழிப்பாதை இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா தார் ரோட்ல இருந்து 25 அடி வழிப்பாதையும் கொடுத்துட்றாங்க. நீங்க பிரிச்சு வாங்கிக்க முடியும். இப்போ இந்த இடம் எந்த லொகேஷன்ல இருக்குங்கிறத ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல தான் இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து தென்காசி மாவட்டத்துல தான் லேண்ட் போட்டிருப்போம். இந்த இடமும் தென்காசி மாவட்டத்துல நம்ம ஒரு சுற்றுலாத்தலம் சொன்னோம் பார்த்தீங்களா? அது எந்த சுற்றுலாத்தலம் தெரியுமா? பழைய குற்றாலம். அதாவது தென்காசி மாவட்டத்துல இருக்கிற குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு பழைய குற்றாலம் ஓல்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓல்டு ஃபால்ஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தா இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். இந்த இடம் தார் ரோட்ல இருந்து ஒரு 200 அடி நம்ம நடந்து போற தூரத்துல இந்த இடம் இருக்கு. அதுவும் 25 அடி வழிப்பாதையோட இருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்துல ஷூட்டிங் ஸ்பாட் அதாவது நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ரைட் சைடு போனீங்கன்னா ஜோகோ ஐடி கம்பெனி தென்காசி பிரான்ச்ல இங்கதான் இருக்கு. இந்த இடத்தோட பிரைஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த இடத்துல பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 32,000 ரூபாய் சொல்றாங்க. அதாவது ஒரு ஏக்கர் 32 லட்சம் ரூபாய் வரும். அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். ஃபைனல் பிரைஸ் இல்லை. நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக ரேட்டு கேட்கறதுனால எந்த பயனுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரக்ட் விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். நீங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அது கமெண்டில் பண்ணாதீங்க, நேரில் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம இப்போ வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.